திரிஷா இல்லைன்னா விஜய், விஜய் இல்லைன்னா திரிஷாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது சொல்லிகிட்டு இருக்குவாங்களே, வருங்கால அண்ணி திரிஷா அவர்களே அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா ஜஸ்ட் ஒரு லவ் வந்து போயிருக்கலாம், அதெல்லாம் தவிர்க்க முடியாது. சினிமாவில் இதுக்கெல்லாம் சர்வசாதாரணமாக பார்க்கணும். சினிமாவில் வந்து லவ் பண்ணுறது, கல்யாணம் பண்ணுறது, கிஸ் அடிக்கிறது எல்லாம் வந்து போகிற விஷயங்கள் தான். வருங்கால கொள்கை பரப்பு செயலாளர் திரிஷா அவர்களேன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. இன்னொரு நடிகை வந்து லவ் பண்ணுறேன்னா அது வேறு மாதிரி மாறி போச்சு. அப்புறம் நயன்தாரா கூட வந்து அப்படி மாறி போச்சு. இப்போ தலைவன் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ முதல்ல செய்யும் தொழிலே தெய்வம்னு சின்சியராக நடிச்சிட்ருக்காரு. இப்போ இருக்கிறவங்க ஏறக்குறைய பில்டிங் ஏறக்குறைய 2 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி தான், பக்கம் பக்கம் தான் பில்டிங். கனவு கன்னியா இருக்கிறவங்க தான் நடிகை திரிஷா. இவங்களோட வாழ்க்கை வரலாறை பத்தி ஜர்னலிஸ்ட் சபிதா ஜோசப் கிட்ட பேசலாம் வாங்க. வணக்கம் சார். இப்போ பாத்தீங்கன்னா வந்து 2090s எண்டிங்லேருந்து 2013லேருந்து இப்போ வரைக்குமே வந்து கனவு கன்னியா இருக்கிறாங்க. 20 வருஷத்துக்கு மேலேயே வந்து ஒரு ஹீரோயினாவே இருக்கிற ஒரு ஹீரோயின் யாருன்னா திரிஷாவை நம்ம சொல்லலாம். அதே அழகோட எல்லாமே அப்படியே இருக்கு. ஸோ அவங்களோட வாழ்க்கை வரலாறு பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் சார். முதல்ல அவங்க வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே எப்படி வந்தாங்க? ஒரு மாடலாக இருந்தாங்க, வரவே மாட்டேன் நடிக்கவே சொன்னாங்க, பட் சினிமாக்குள்ளே வந்துட்டாங்க. எப்படி வந்தாங்க சார்? இல்லை, அவங்க வந்து முதல்ல சேலமில் வந்து மிஸ் சேலமாக தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு மிஸ் மெட்ராஸாக இது பண்ணாங்க. அதுக்கு பிறகு வந்து வேறு இதில் கலந்துக்கிட்டாங்க, மிஸ் இந்தியாவில் கலந்துக்கிட்டாங்க. வரல, அதில் வந்து வேறு மாதிரி அவரை செலக்ட் பண்ணாங்க. மிஸ் பியூட்டியும் என்னமோ ஒரு அந்த மாதிரி அவங்க செலக்ட் பண்ணாங்க. அது ஜோடி படமும் ஏதோ ஒரு படத்தில் தான் வந்து ஒரு கொக்கோ கோலா வந்து கொண்டாந்த ஒரு குளிர்பானம் வந்து கொண்டாந்து தர மாதிரியான ஒரு சீனில் நடிச்சிருப்பாங்க. ஜோடியோ இல்லை அல்லது இது நினைக்கிறேன், நான் ஜோடி தான் நினைக்கிறேன், அந்த படம் தான். அதில் வந்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அதுக்கு பிறகு வேறு ஒரு இந்த லேசா லேசா படத்துக்கு தான் இவர் பிரியதர்ஷன் தான் இது பண்ணார். பிரியதர்ஷன் தான் செலக்ட் பண்ணார் அவங்கள. அப்போது செலக்ட் பண்ணும்போது இவங்க வந்து பெருசாக அவங்கள பற்றி சினிமாவை பற்றி அவங்களுக்கு தெரியாது. பிரியதர்ஷன் தான் கூட்டிகிட்டு போய் அந்த சினிமாவை பற்றி இது பண்ணும்போது இவங்களை முதல்ல வந்து என்ன இவ்வளோ சினிமாவில் இது பண்ணுமா, மாடலிங்னா ஈஸி, உங்களுக்கு பண்ணிவிட்டு ஒரு 5 நாள் வேலை நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு முடிஞ்சது, அது வருஷம் பூரா வந்துட்டு. இது சினிமான்னு சொல்லும்போது இதோடைய இதில் என்னென்ன உழைக்கணும், எப்படின்லாம் நிற்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அதுக்கு பிறகு தான் கற்றுக்குறாங்க. சினிமா கற்றுக்கிட்டு ஏற்கனவே அவங்க பேலே டான்ஸ்லாம், இந்த ரஷ்யன் பேலே டான்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருந்தாங்க. பரதநாட்டியம்லாம் கற்றுருந்தாங்க முறைப்படி. அதனால் அந்த வகையில் அவங்களுக்கு வந்து அந்த டான்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கை கொடுத்தது, நடிப்புக்கு வந்தது அவங்களுக்கு பேர் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா. அதுக்கு பிறகு அப்போ கண்டினியூ அந்த படம் பெருசாக போகல, லேசா சுமாராக தான் போனது அந்த படம். ஒரு மலையாள பாணியிலேயே இருந்தது அந்த படம், அதனால் பெரிய லெவலில் இங்கே பேசப்படலை. ஆனால் அதுக்கு பிறகு தான் அவங்க வந்து சாமி தான் அவங்களுக்கு கில்லி சாமி தான் இவங்களை வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு போனது. அதை வச்சு தான் நான் சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவங்க தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்குல கூட வந்து ரொம்ப ஃபேமஸான ஹீரோயினாக வளம் வந்தாங்க. ஸோ தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் அவங்க எப்படி சார்? தெலுங்கில் உள்ள நல்ல ஒரு பேர் நல்லா இருந்தது. கடைசியாக வந்து தெலுங்கில் ஆரம்பத்தில் வந்து ஒரு 2 வருஷம் தெலுங்கில் போய் இருந்துட்டாங்க. ஏன்னா முதல்ல ஆரம்பத்தில் இங்கே நிறைய சென்னையில் தமிழில் நிறைய லவ் ஃபெயிலியர்லாம் நடந்ததுனால இதுக்கு தெலுங்குக்கு போயிட்டு அந்த உயரமான ராணாங்கிற நடிகரோடு ஒரு லிவிங் கெதர்ன்னு சொல்லுவாங்களே, என்ன அது, ஒரே ஒன்றாவே இருக்குது, ஒன்றாவே சுற்றுறது, அந்த மாதிரி ஒரு ஏறக்குறைய அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பு. ஆனால் வெளியே கேட்கும்போது இல்லை, நாங்கள் வந்து நண்பர்கள்னு சொல்லிட்டு இருந்தாங்க எப்போவுமே எல்லா இல்லை. அவங்க வந்து இங்கே ஒரு சரியான இது வரும்போது அங்கே போனாங்க, அவரோட ஒரு லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா அதுக்கு முன்னே 7-8 லவ் இருக்குது, அதுக்கு முன்னே இருக்குது. அதாவது முதல்ல அவங்களுக்கு வந்து விஜய் கூட ஒரு இது நடக்குது, கில்லி படத்தில் சேர்ந்து நடக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு நட்பு வளருது. அந்த நட்பு அப்படியே வளர்ந்துட்டு வருது. அப்போ சாமியில் நடிக்கும்போது என்ன ஆகுதுன்னு டக்குன்னு அவர் விக்ரம் குறுக்கே வந்த பிறகு இவங்களுக்குள்ள அந்த ஒரு பிரிவு வந்துடுது. அவங்களுக்குள்ள ஒரு சலசலப்பு, இடையில பிரிவு வந்தது. அவர் அவருக்கு தான் வந்துடுச்சு. ஏன்னா விஜய்க்கு தான், ஏன்னா நம்முடைய ஆளாக நினச்சிட்டு இருந்தோம், அந்த மாதிரி போயாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்திருக்கும். அதனால் அவர் விக்ரமுக்கும் அவங்களுக்கும் லவ் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டது, நிறைய கிசுகிசுக்கப்பட்டது, 2 பேருமே கிசுகிசுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. அது என் விவேக்கே சொல்லிட்டார் ஒரு படத்தில், வேறொரு படத்தில்.
சாமிக்கும் சாமிக்கு இந்த 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 சாமி இவர் பேர் சாமி ஒரு மாமியை கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருப்பார். யாருன்னா அவங்க தான் மாமியாக நடித்தது அவங்க தான். இதில் திரிஷா தான். ஈவென்ட்ல சொல்லியிருப்பார் அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஈவென்ட்ல இல்லை, படத்தில் சீனாவே வரும். ஐயோ படத்தில் படத்தில் ஒரு சீனாவே வரும். ஒவ்வொருத்தருடைய ஃபோட்டோ காட்டி ஒரு இது ஒரு டுபாக்கூரா ஏதோ ஒரு டுபாக்கூர் மாதிரி ஒரு கதை சொல்லுவார். சொல்லி அது காசு கரெக்ட் பண்ணுறதுக்காக அவர் சொல்லிட்டு இருப்பார் ஒரு கதை. அதில் இவங்களையும் வச்சு ஒரு கதை சொல்லியிருப்பார் அந்த மாதிரி. அதனால் அவங்களுக்குள்ளே அந்த ஒரு இது இருந்தது. அப்போது விஜய், அதனால் விஜய்க்கும் இன்னொரு அவருக்கு வேற ஒரு நடிகை ஹசீன் அந்த மாதிரி சொல்லுவாங்க, சீன் அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு நட்பு பெருசாச்சு. அவங்கள எப்போ பார்த்து அந்த ஹசீனும் இவரும் நிறைய சேர்ந்து நடிச்சிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு இவங்களுக்கு இது வந்துடுச்சு. அதாவது அவர் கூட சேர்ந்தார் அப்படின்னு இவங்க கூட சேர்ந்தாங்க. ஆமாம், திரிஷாக்கு அவங்களுக்கும் ஒரு கோபம் வந்துடுச்சு. ஒரு கட்டத்தில் போயிட்டு அவங்க அதுக்கு பிறகு ஏன் நீங்கள் எனக்கு படமே தரல அப்படின்னு ஒரு போராட்டம்லாம் ஃபைட் பண்ணாங்க. விஜய் கிட்ட போயிட்டு பேசுனாங்க, விவாதம் பண்ணாங்க. அதாவது ஒரு இதுக்குள்ளே காரவனுக்குள்ளே போயிட்டு 2 பேரும் அடிதடி சண்டை. அசின்லாம் அது கிடையாது, விஜய் தான் இருந்தார். விஜய்கிட்ட போய் அவங்க உரிமையோடு சண்டை போட்டாங்க. உரிமையோடு சண்டை போட்டு நீங்கள் ஒரு ஹக் பண்ணி உரிமையோடு சண்டை போட்டுவாங்களே, அந்த மாதிரி ஒரு உரிமையோட சண்டைலாம் போட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு அடுத்த படத்தில் நீங்கள் தான் ஹீரோயின்னு சொல்லிட்டு ஆதி படத்துக்கு அவர் இது பண்ணார். ஆதி படத்தில் வந்தாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்குள்ள மறுபடியும் அந்த நட்பு தொடர்ந்தது. மறுபடியும் கொஞ்சம் அதுக்கு பிறகு வெவ்வேறு நடிகைகளுடைய ஒரு நடிக்க ஆரம்பித்த பிறகு அது கொஞ்சம் அப்படியே கேப் இருந்தது. மறுபடியும் இவர் அந்த கடைசி அந்த லியோவில் பண்ணார்னு நினைக்கிறேன். லியோவுக்காக நடிக்கும்போது அவங்க ஃபாரின்லாம் போயிருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் நிறைய கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்தார் திரிஷாவுக்காக. திரிஷா 2 பேருமே ஒரு ஃபாரின்லலாம் ஒரு லவர்ஸ் மாதிரி தான் நடந்து சுற்றிட்டு இருந்தாங்க அப்படின்னு அந்த படப்பிடிப்பில் இருந்தவங்க சொன்னாங்க. நாம் போய் பார்க்கல, சொன்னாங்க. அது லவர்ஸ் மாதிரி சுற்றிட்டு இருந்தாங்க. அங்கங்கேயும் போயிட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ வாங்கி கொடுத்தாரு. ஒரு அன்போடு அன்பளிப்பாக வாங்கி கொடுத்தாரு, நெக்லஸ் உட்பட வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்டு. அது நெக்லஸ்லாம் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம எந்த கடையிலலாம் நம்ம சொல்ல முடியாது, சொல்லியிருக்காங்க. அந்த படப்பிடிப்பில் இருந்தவங்க சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நடந்திருக்கு. அது அந்த நட்பை மறுபடியும் புதுப்பிச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு தான் இன்றைக்கி வரைக்கும் அந்த நட்பு மலேசியா வரைக்கும் அந்த நட்பு நீண்டு போயிட்டு இருக்கு. இப்போ மலேசியாவுக்கு அந்த ஆடியோ லான்ச்சுக்கு போனாங்க இல்லையா, அதுக்கு முன்னே போயிருக்காங்களே அவங்களுடைய கீர்த்தி சுரேஷுடைய கல்யாணத்துக்கு 2 பேருமே ஒரே தனி விமானத்தில் போனாங்க. அதே மாதிரி இப்போவும் தனி விமானத்தில் போயிட்டு வந்தாங்க. அந்த ஒரு இப்போ அந்த இது அதுக்கு முன்னே உங்களுக்கு ராணா கூட அந்த ஒரு நட்பு இருந்தது. ஏன்னா ராணா இவங்க இங்கே விக்ரம், இவர் விஜய் இதெல்லாம் சில தோல்விகள், அதே மாதிரி மணியன் நம்முடைய ஒரு தயாரிப்பாளரை என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு கல்யாணம் வரைக்கும் போயிட்டு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. இவங்க அவங்க நடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இவர் நடிப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. நடிக்கக்கூடாதுன்ட்டாங்க. ஒரு பெரிய ப்ரொடியூசர் அவர் நடிக்கக்கூடாதுன்னாங்க. அதே மாதிரி சில பேர் கால் ஷீட் தர வேண்டாம், நடிக்க வேண்டாம்னு சொன்னாங்க. அவங்களுக்கு பிடிக்காத ஆட்களுக்கு கால் ஷீட்டும் கொடுத்தாங்க, நடிப்பேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்களுக்குள்ள பிரியவனை வந்தாச்சு. அவங்க வேண்டாம், நாங்கள் அந்த நிச்சயதார்த்தத்தோடு அந்த முறிக்கப்பட்டது, அந்த கல்யாணம் நின்று போச்சு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு மனசு ரொம்ப சஞ்சலப்படும் இல்லையா, நிறைய பாதிப்புக்குள்ளாவாங்க. அந்த நேரத்தில் தான் ஆறுதல் கொடுத்தாரு உயரமான நடிகர் ராணா. நம்ம 2 பேரும் லவ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருந்ததுதான். நாம் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் கேட்கும்போது சொல்லுவாங்க, 2 பேரும் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க, 2 பேரும் ஒன்றாவே இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட 6 மாதமோ 1 வருஷமோ இருந்தாங்க. அதுக்கு பிறகு திடீர்னு அவங்க நாங்கள் நண்பர்கள் தான் சொல்லி அப்புறம் பிரிஞ்சிட்டாங்க. ஏன்னா இவர் ஆதி வீட்டில் இவரை ஏற்றுக்கலை. ராணா வீட்டில் இவருடைய குடும்பத்தில் இவரை ஏற்றுக்கலை. இல்லை நமக்கு வேணாம், நம்ம தெலுங்கை சேர்ந்த வேறு ஒரு பெண்ணை பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. என்னன்னு தெரியல, ஒரு பெரிய குடும்பம் ஏற்றுக்கலை. அதனால் இவங்க மறுபடியும் ஏமாற்றப்பட்டாங்க. நம்ம நண்பர்களாக பிரிஞ்சிருவோம் அப்படின்ட்டார் அவர். ஏன்னா காதலை சொல்ல போகிறாரு, கல்யாணம் பண்ணிக்க போகிறாருங்கிற ஆசையில் அவங்க இருந்தாங்க. அது இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லப்பட்டது. அதே மாதிரி அவங்க பிரிஞ்சாங்க. அதுக்கு பிறகு தான் அவங்க ஒரு 2 வருஷம் வரைக்கும் இந்த ஆந்திராவில் தான் இருந்தாங்க. அங்கேயே இதெல்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து தங்கியிருந்தாங்க. அதுக்கு பிறகு தான் மறுபடியும் தமிழுக்கு மறுபடியும் அந்த பேய் படம், இந்த படம் அப்படின்னு ஆரம்பித்து அதுக்கு பிறகு மறுபடியும் ஒரு
ஒரு கம்பேக் ஆமாம் கொடுத்தாங்க. ஆமாம் அது வந்து 96 இதெல்லாமே வந்து பண்ணும்போது மறுபடியும் அவங்களுக்கான ஒரு பிக்கப் ஆச்சு. ஓகே சார். அதுக்கு பிறகு தான் மறுபடியும் வந்து இதில் ஜோதியில் கலந்துக்கிட்டாங்க. லியோ வந்து ஜோதியில் கலந்துட்டு அப்படியே அந்த ஜோதியில் அப்படியே ஐக்கியமாயிட்டு இப்போ வந்து தொடர்ச்சி அந்த அந்த ஐக்கியம் அப்படியே தொடர்ந்துட்டு இருக்கு. ஆமாம். ஓகே சார். திரிஷா இல்லைன்னா விஜய், விஜய் இல்லைன்னா திரிஷாங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ. உண்மையாவா சார்? அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. அதான் நீங்கள் இப்போ டெய்லி தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்து மலேசியாவுக்கு போக வேண்டிய காரணம் என்ன? இவங்க மலேசியாவில் போய் இந்த ஆடிட்டோரியத்தில் ஒரு ஃபோட்டோலாம் போட்டாங்கல்ல. போட்டோஸ் வந்து எதுவும் வந்து அந்த அளவுக்கு வெளியில வரல. இல்லை அவங்களே போட்டாங்க. இந்த ஸ்டேஜெல்லாம் போட்டாங்க. இதுதான் அங்கே தான் நடக்க போகுது அப்படின்னு. அவங்க சேர்ந்து தானே போனாங்க. அப்படியா? ஆமாம் சேர்ந்து தானே போனாங்க. நீங்கள் பார்க்கலையா நீங்கள்? அப்போ ஆடியோ லான்ச் டெலிகாஸ்ட் பண்ணும்போது அங்க த்ரிஷா இருப்பாங்களா? ஏன்னா மேபி வந்து வீடியோஸ்ல எல்லாம் சோஷியல் மீடியா எடுத்து போடும்போது இருக்க மாட்டாங்க. இருக்க மாட்டாங்க. கூட போனாங்க இல்லையா? ஃப்ளைட்டில் அவங்க கூட போனாங்களா? அவங்க ஃப்ளைட்டில் அவங்களும் போனாங்க கூட. கல்யாணத்துக்கு போனாங்க ஃப்ளைட்டில் ஒன்றா. தனி ஃப்ளைட்டில் தானே போனாங்க அவங்க. அப்புறம் அங்கிள் யாரோ சரி ஒரு மேனேஜர் ஜெகதீஷ் அங்கிள் அவரும் போனார் கூட. இல்லை அவர் அவங்களுக்கு ஒரு அவரும் மேனேஜர் தானே. அவங்களுக்கும் மேனேஜர் இவங்களுக்கும் மேனேஜர். சில நேரங்களில் நடிகைகள் அங்கிள்னு சொல்லுவாங்களே அது அந்த வகையில் நான் சொல்கிறேன். அந்த வகையில் நான் சொல்கிறேன். அதனால் அவரும் போயிருந்தார். அந்த கல்யாணத்துக்கும் அவர் தான் சேர்ந்து போனார். இப்போவும் அவர் தான் சேர்ந்து போனார். இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பாடி கார்டு மாதிரி சொல்லி வச்சு பாடி கார்டுன்னு வச்சுக்கல. ஏன் பாடி கார்டு இல்லை, அவர் வந்து அவர் எஸ்கார்டு அவர் எஸ்கார்டாகவும் வச்சுக்கலாம் நீங்கள் எப்படி வேணால். ஏற்கனவே அவருக்கு 4-5 எஸ்கார்டு இருக்காங்களே 2 பேர் இல்லை, அதில் இவங்களும் ஒருத்தர். அப்போ கட்சிக்கு வரும்போது அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, ஜெயலலிதா அம்மா மாதிரி ஆகணும் என்ன ரோல் மாடல் அவங்க வந்து அவங்க கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தாங்க இதில் அதிமுகவில் எம்ஜிஆருக்காக. அந்த மாதிரி இவங்க வந்து அவருடைய தாவேக்காவில் கொள்கை பரப்பு செயலாளராக வரலாம். ஏன்னா கட்சி சம்மந்தம் அப்பப்போ பதிவு போட்டுட்டு தானே இருக்காங்க. பாராட்டுறாங்க, அந்த கட்சியில் நல்லா பேசுகிறீங்க, எது பண்ணியிருக்கீங்கன்னு அவ்வப்போது நீங்கள் பாராட்டி பேசுகிறாங்க இல்லையா? அப்போ அதில் ஈடுபாடு இருக்குன்னு தான் அர்த்தம். என்னவர் என்னுடைய நண்பர், எனக்கான நண்பர், எனக்கு பிரியமான நண்பர் ஒரு கட்சியில் இருக்கும்போது நான் ஒரு பாராட்டணும் இல்லை, அது மாதிரி அவங்க அந்த உணர்ச்சி வசப்பட்டு அல்லது ஒரு ஆதங்கத்தோடு அன்போடு பாராட்டுறாங்க. அப்பப்போ ஒரு போஸ்ட் போட்டுட்டு தான் இருக்காங்க. அப்போ அவங்க வருங்கால சொல்லிகிட்டு இருக்குவாங்களே, வருங்கால அண்ணி திரிஷா அவர்களே அப்படின்னு சொல்லுவாங்க. வருங்கால கொள்கை பரப்பு செயலாளர் திரிஷா அவர்களேன்னு சொன்னாலும் சொல்லலாம். ஏன்னா ஒரு நடிகைன்னு வரும்போது அந்த கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு சேரும்ல, கூட்டம் எக்கச்சக்கமாக சேரும், ஆட்களும் வருவாங்க. சேருவாங்க. இப்போ நடிகர்கள் தானே கூப்பிட சில இடங்களில் கட்சிகளில் வந்து நடிகர்களை எதுக்கு கூப்பிட்டு போவாங்க, அந்த நடிகர் அந்த குட்டியாக கூப்பிட்டு போவாங்க. அப்போ தான் கூட்டம் சேரும் அப்படின்னு. அதாவது இங்கே சென்னைக்குள்ளே கூட்டம் சேராது. நீங்கள் சென்னையை தாண்டிட்டிங்கன்னா சாதாரண தவக்கலைன்னு ஒரு நடிகை கூப்பிட்டு போனாலும் கூட்டம் சேரும். அது ஒரு மாஸ், அது சினிமாவுக்கான மாஸ். அதனால் வந்து வரலாம். அவங்க திரிஷா வந்து அவங்க இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு இவங்க நடிக்கிறது பிடிக்கலை. அவங்க அப்பா வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் இருந்தார். அவங்க பிடிக்கல. ஆனாலும் கூட அவங்க அம்மாவுக்கு வந்து இவங்க மாடலாக பண்ணதும் அவங்க அம்மா தான். மாடலாக கொண்டு போனதும் சினிமாவுக்கு கொண்டு வந்ததும் அவங்க அம்மா தான். அவங்க அம்மா மேலே ஒரு மிகப்பெரிய பாசம் இருக்குது. அம்மா அது இடையில வந்து கொஞ்சம் சரக்கடிப்பாங்க, இது பண்ணுவாங்க, அதெல்லாம் பிரச்சனைலாம் நடந்துச்சு. அப்புறம் ஒரு பெட்ரூமில் இருக்கிறது ஒரு ஃபோட்டோஸ் போட்டு, அது ஒரு பாத்ரூமில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் போட்டு பெரிய சர்ச்சைகள்லாம். அவங்க பாத்ரூமில் குளிக்கிற மாதிரி ஃபோட்டோலாம் இது பண்ணியிருந்தாங்க முன்னே. ஏதோ திரிஷா. நீங்கள் இன்னும் திரிஷாக்குள்ளே ஃபுல்லாக வரல, நீங்கள் அம்மாவுக்குள்ளே இருக்கீங்க. நீங்கள் திரிஷா தான். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதை தாண்டி இப்போது வந்து அவங்க வந்து விஜயோடைய பிரிய சிநேகிதியாக இருக்காங்க. இப்போ எல்லாம் இந்த மாதிரி விஜய்க்காக வந்து கார்ல குடிச்சிட்டு போய் எல்லாம் வீட்டு வாசல்ல நின்று கத்தி கூப்பிட்ட மாதிரி எல்லாம் வந்து சில நியூஸ் வந்து இருந்துச்சு சொல்றாங்க. விஜயா? விஜய் கிடையாது, த்ரிஷா வந்து விஜய் அவங்க வீட்டு வாசல்ல போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் குடிச்சிட்டு கலாட்டா பண்ண மாதிரி எல்லாம் சொல்றாங்களே, அதுல உண்மைதான் இல்லை? இப்போ இருக்கிறவங்க ஏறக்குறைய பில்டிங் ஏறக்குறைய 2 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி தான். பக்கம் தான் பில்டிங் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு நான் சொல்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம். இல்லை அந்த மாதிரி இல்லை. அது இருந்தால் நீங்கள் அவுட்டோரில் இருக்கலாம். அவுட்டோரில் அப்படி நடக்கும். அவங்க ரூம் அங்கே இருக்காங்கன்னா அவுட்டோரில் போயிட்டு கதவு தட்டலாம், இது பண்ணலாம். இங்கே சிட்டிக்குள்ளே அது நடக்கலை. ஏன்னா சிட்டிக்குள்ளே ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு ஒரு வெவ்வேறு நடிகைகளோடு நடிச்சிட்டு இருந்தார். எப்போவுமே புதுசாக கண்டா பறப்பாங்க, பழசானா மறப்பாங்க. புதுசாக இருக்கும்போது ஃப்ரெஷ்னாக அவங்க கூட நண்பர்களாக போயிட்டே இருப்பாங்க.
அந்த மாதிரி அவருக்கு பெரிய நிறைய நண்பர்கள் வந்தாங்க. இப்போ கடைசியாக இப்போ வந்து இவங்க அந்த பழைய நண்பரை அந்த ஒரு பழைய சிநேகிதி ஆனாலும் கூட நல்ல சிநேகிதி, நமக்கு பிடிச்ச சிநேகிதி அப்படிங்கிற முறையில் அவங்க நட்பாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார். ஆமாம். இப்போ வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில பார்த்துட்டோம். தெலுங்கு இண்டஸ்ட்ரியில வந்து அவங்க வந்து பிரபாஸ் கூட வந்து 2 படங்கள் நடிச்சிருக்காங்க. தெலுங்கு இண்டஸ்ட்ரியில வந்து இப்போ இங்க எப்படி விஜயும் த்ரிஷாவும் வந்து பெஸ்ட் பேர் சொல்றாங்களோ அந்த மாதிரி அங்க வந்து பிரபாஸ் த்ரிஷான்னு சொல்லுவாங்க. பிரபாஸ் அப்புறம் மகேஷ் பாபு. ஆமாம் ஆமாம். அவர் கூட இவங்களோட நட்பு எப்படி இருந்துச்சு சார்? அங்கே இப்போ உங்களுக்கு அங்கே வந்து தெலுங்கில் வந்து அவங்களுக்கு பிடிச்சு போனால் நட்பாக இருப்பாங்க, இல்லைன்னா இல்லை. அவருக்கு பெரும்பாலும் அவரை வந்து பிரபாஸுக்கு வந்து அந்த அனுஷ்கா கூட ஒரு நல்ல நட்பு இருந்தது. அது ஒரு லவ் வரைக்கும் போனது, கல்யாணம் பண்ணிக்க போகிறோங்கிற மாதிரி. எனக்கு நல்ல நண்பர், நான் நல்ல ஃப்ரெண்ட் அவங்க அனுஷ்கா. அப்போ எப்போ வந்தாலும் சென்னைக்கு வந்தாலும் அவங்க எனக்கு வந்து அந்த பேட்டி கொடுக்க கூப்பிட்டுருவாங்க. அந்த வகையில் அவங்க சொல்லும்போது இருக்குது சார், நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கடைசியில் வந்து அது பிரிஞ்சு போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. அது அப்படியே இருக்குது. ஏன்னா அவருக்கும் இன்னும் வயசாகிடுச்சு, இவங்களுக்கும் வயசாகிட்டு இருக்குது. அவர் ஏறக்குறைய 50 கிட்ட வந்த போகுது, இவங்களுக்கு 41 என்னமோ ஆக போகுது. ஒன்று சேர்ந்தால் அது நல்லதான், நல்ல ஒரு ஜோடி தான் அது. அதை வந்து சப்போஸ் அவருடைய பிரபாஸுடைய அப்பா கூட இறந்துட்டார், அதனால் வந்து கொஞ்சம் தள்ளி போகலாம். அவர் நடிகையை கல்யாணம் பண்ணுறாரு, யார் கல்யாணம் பண்ணுறான்னு தெரியல. ஆனால் த்ரிஷா இவங்க எல்லாமே தெலுங்கு ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவங்க வந்து ஒரு பிடிச்சிருந்தா காசு தான் எல்லாமே. பிடிச்சிருந்தா ஓகே, அவங்க ஒரு 4 படம் 3 படம் இது பண்ணிக்குவாங்க, புக் பண்ணிக்குவாங்க. அவங்க ஏதாச்சும் ஒரு இது பண்ணிக்குவாங்க. இல்லைன்னா அது ஒரு படம் 2 படத்தோடு முடிச்சுட்டு வந்துடுவாங்க. சில பேர் என்னென்னா தெலுங்கு போகும்போது யாராச்சும் ஒரு ஹீரோ, யாராச்சும் ஒரு ப்ரொடியூசர், ஒரு டைரக்டர் யார் கூடயாவது ஒரு நட்பாக இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல வேறு விஐபிகளோ பெரிய பெரிய அதிகாரிகளோ வந்து தன்னை மிரட்டுவாங்கங்கிறனால யாராச்சும் ஒரு ப்ரொடியூசர் கூட, யாராச்சும் ஒரு ஹீரோ கூட அந்த நட்பில் இருப்பாங்க. அவருடைய ஆளுன்னு சொல்லும்போது யாரும் அங்கே வந்து கதவு தட்ட மாட்டாங்க. அதுக்காக அந்த இதுதான். அந்த மாதிரி நம்ம த்ரிஷாக்கு அந்த இடத்துல யார் சார்? அங்கே அதான் உங்களுக்கு ராணா இருந்தார், இன்னும் சில இருந்தார். அதுக்கு பிறகு வந்து ஒரு ராணான்னு சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய ஃபேமிலி அங்கே. வெங்கடேஷ் இருக்கார் இல்லையா, அவருடைய பிரதர் தானே அவர். அது மிகப்பெரிய ஸ்டூடியோ இருக்குது, மிகப்பெரிய ஃபேமிலி. யாருமே கிட்ட வர மாட்டாங்க. ஆந்திர ஜோதின்னு ஏதோ ஒரு தெலுங்கு இதெல்லாம் இருக்கும், அவங்க தான் அந்த இந்த டிவியெல்லாம் இருக்கும் அவங்களது. அந்தளவுக்கு பெரிய குடும்பம் அது. அதனால் யாரும் கிட்ட வந்துருக்க மாட்டாங்க. ஆமாம். அதுக்கு பிறகு அவங்க வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு அங்கே வந்து கொஞ்சம் சில படங்கள் பண்ணாங்க. அப்புறம் வந்து இவர் கூட நல்ல நட்பாக தான் இருந்தாங்க, அந்த சிரஞ்சீவி இவங்கெல்லாம். ஆமாம், நல்ல நட்பாக இருக்கும்போது அந்த நட்புக்காக பெரிய ஹீரோ கூட இருக்காங்கன்னு சொல்லும்போது கொஞ்சம் யாரும் தயங்குவாங்க. அதான். ஓகே சார். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து சிம்புவும் த்ரிஷாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ கூட சோஷியல் மீடியாவை திறந்தா வந்து சிம்புவோட போஸ்ட் ஏதாச்சும் வந்துச்சுன்னா பேசாமல் இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம், ஏன் தனியாக இருக்காங்க அப்படின்லாம் அவர் தலைவனுக்கும் பல இடங்கள் அதே மாதிரி இடையூறு. ஒன்று இவங்க லவ் பண்ணாங்க, ரஜினியுடைய பொண்ணு. அவரை டக்குன்னு மாறி இவரை தனுஷ் பக்கம் மாறி போயிட்டாங்க அவங்க. அந்த பக்கம் ஒரு தோல்வி. அடுத்து அவங்க இன்னொரு நடிகை வந்து லவ் பண்ணுறேன்னா அது வேறு மாறி போச்சு. அப்புறம் நயன்தாரா கூட வந்து அப்படி மாறி போச்சு. இப்போ தலைவன் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ முதல்ல செய்யும் தொழிலே தெய்வம்னு சின்சியராக நடிச்சிட்ருக்காரு. இப்போ வந்து இப்போ ஆச்சு 40 வயசுக்கிட்ட வந்தாச்சு அவருக்கும். இப்போ இன்னும் நீங்கள் உங்களை வந்து இதே மாதிரி விளையாட்டுத்தனமாக சுற்றிட்டு இருந்தால் சரி இருக்காதுன்னா, இப்போ வந்து வெற்றிமாறனுடைய படம் வந்துச்சுன்னா வேறு ஒரு அரசன் அது வந்துச்சுன்னா வேறு மாதிரி அவருக்கு ஒரு கலர் வரும், வேறு மாதிரி கொஞ்சம் பிரேக் ஆகலாம். ஆனால் இவர் சொல்லியிருக்கார், 2 பேரும் சொல்லியிருந்தாங்க, 2 பேரும் நல்ல நண்பர்கள், த்ரிஷாவும் நானும் நல்ல நண்பர்கள். ஆனால் எங்களுக்குள்ள லவ்லாம் கிடையாது, சும்மா பேசிட்டுப்போம், அரட்டை அடிச்சுப்போம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சும்மா ஜஸ்ட் ஒரு லவ் வந்து போயிருக்கலாம், அதெல்லாம் தவிர்க்க முடியாது. சினிமாவில் இதுக்கெல்லாம் சர்வசாதாரணமாக பார்க்கணும். சினிமாவில் வந்து லவ் பண்ணுறது, கல்யாணம் பண்ணுறது, கிஸ் அடிக்கிறது எல்லாம் வந்து போகிற விஷயங்கள் தான். அந்த மாதிரி அதுவும் வந்து போயிருக்கலாம், அதுவே நிரந்தரம் கிடையாது. த்ரிஷா வந்து ஒரு ஈவெண்ட்லேயே சொல்லியிருப்பாங்க, இதுக்கப்புறம் நான் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன், என்னது அந்த படத்தில் வர டைலாக் மாதிரியே வந்து சொல்லியிருப்பாங்க, என்னது உயிர் உங்களோட இது அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இருக்க போகிறாங்களா, இல்லைன்னா வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்களா? இல்லை, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகல இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா கல்யாணம் பண்ணி அவங்க அம்மாவை தான் இருக்காங்க, கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க அம்மாவை நினைக்கிறாங்க. பார்ப்பாங்க, ஒரு 50 வயசு வரைக்கும் இப்போ இருக்குல்ல, வயசு இருக்குல்ல. இப்போ லீனாக தான் இருக்காங்க, இன்னும் ஒல்லியாக தான் இருக்காங்க. ஓகே, கல்யாணம் பண்ணிக்குவாங்க, பண்ணாமல் போகிறதில்ல. இது ஒருத்தர் தனியாக தான் இருக்கார், ஒரு தலைவர் வேறு, அவர் தனியாக தான் இருக்கார். அவருடைய நட்பில் தான் இருக்காங்க. சப்போஸ் அவரை கல்யாணம் பண்ணாலும் பண்ணிக்கலாம், அல்லது தெரியல. அப்போ சங்கீதா
எல்லாம் சொல்றாங்களே சார், டிவோர்ஸ் ஆயிடுச்சு இல்லை அங்கே ஒரு அப்படின்னா பிரச்சனை ஓடிட்டு இருக்க சைடில் அது ஒரு பிரச்சனை, அது அங்கே இருக்குது தனியாக. அது இது வந்து இவர் நட்பில் இருக்கிறனால இவர் வந்து சப்போஸ் கல்யாணம் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லாட்டி பிரிய தோழியாக இருந்தாலும் இருந்துட்டு போகலாம், ரகசிய சிநேகிதின்பாங்களே அந்த மாதிரி இருந்துட்டு போகலாம். எது ஒன்றாலும், அதாவது நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா ஒரு சிநேகிதியாக இருந்துட்டு போவேன்னு சொல்லுவாங்களே சில பேர், அந்த மாதிரி போகலாம். ஓகே சார். இதெல்லாம் ஒரு பெரிய சங்கீதாக்கும் விஜய் அவர்களுக்கும் வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு அதெல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் உண்மைதானா சார்? அது இன்னும் இப்போ இதாக வெளியே வரல பெருசாக. அது உள்ளுக்குள்ளே பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, அது அப்படியே அப்படியே அமுக்கி அந்த வச்சுருக்காங்க. பிரச்சனை யாரால சார்? த்ரிஷாவால தானா? த்ரிஷாவால் இல்லை, இவர் வந்து அவங்க அசின் இவங்கெல்லாம் கூட நட்பாக இருக்கும்போது சில பார்ப்பாங்க இல்லையா, அது இது வந்துடும் அந்த மாதிரி ஏதாச்சும் கூட. அது தவிர்க்க முடியாதான், ஒவ்வொரு நடிகைக்கும் அந்த மாதிரி வரும். ஜெயலலிதா இருக்கும்போது ஜானகி அம்மாவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் தகராறு வந்து அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இது வரும். ஜெய்சங்கரால் அப்படின்னு தகராறு வரும், இந்த மாதிரி வரும், நிறைய வரும். நடிகைகள் வந்து சில இடங்களில் நட்பாக இருப்பாங்க, சில இடங்களில் ஏதாச்சும் அவங்களுக்கு சொந்தமாக ஆகணும்னு நினைப்பாங்க ஒரு சிலர் அந்த சொந்தமாக முடியும் அப்படியே நட்பாக. ஓகே சார், த்ரிஷாவோட வந்து வாழ்க்கையை பற்றி நம்ம சில விஷயங்கள் பேசியிருக்கோம். தொடர்ந்து நிறைய பேசலாம். நன்றி சார். நன்றி.